வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட், அதனோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஐஆர்சிடிசி, எஸ்சிஎல் டெக் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோன்னா R1 R2 லெவல் வந்து 24,423, 24,447. சப்போர்ட் ஜோன் வந்து 24,212, 24,146. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ரெசன்ட் ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜூலை 4th வந்து நமக்கு ஒரு ஹை வச்சுருக்கு. அதாவது 24,454, 90. ஸோ அந்த ரேஞ்சுக்கு மேலே இன்னும் மூவிங் கொடுக்கல. ப்ரீவியஸாக வந்து ஒரு கேண்டில் வந்து லோவில் ஓப்பன் ஆகிட்டு மேலே க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் அந்த கேண்டிலுக்குள்ளே தான் நமக்கு ஃபோன் ட்ரேட் ஆகிருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா R1 R2 ரேஞ்சிட்ட வந்துச்சு அப்படின்னா செல் பண்ணலாம். S1 S2 ரேஞ்ச் வந்தது அப்படின்னா பை பண்ணலாம். ஸோ அதுதான் ரேஞ்சாக இருக்குது. இந்த ஜோன்ட்ட வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பையோ அது செல்லோ வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சது அப்படின்னா என்ட்ரி எடுத்துக்கலாம், பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி R1 R2 லெவல் வந்து 52,697, 52,748. அடுத்து சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 52,211, 52,161. மார்க்கெட் வந்து மிடில் தான் க்ளோசிங் இருக்குது. இது R1 R2 ரேஞ்ச் வந்தோன்னா செல்லிங் எடுத்துக்கலாம். S1 S2 ரேஞ்ச் வந்தோன்னா பையிங் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஜோனில் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பையோ செல்லோ எடுத்து ட்ரேட் பண்ணலாம். அடுத்து பார்த்தோன்னா ஹெச்சிஎல் டெக் வந்து ஆல்ரெடி நம்ம செல் தான் கொடுத்துருந்தோம். செல்லிங் ஏன் நம்ம செல்லிங் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறதே பார்ப்போம். அதாவது ப்ரீவியஸாக வந்து ஒரு ரெசன்ட் ஜோன் தான் க்ரியேட் ஆகிருந்தது. ஸோ அந்த ஜோன் வந்து பார்த்தோன்னா கிளியரான ஒரு ரெசன்ட் ஜோனாக தான் இருந்தது. இந்த ஜோன்ட்ட வந்து நமக்கு ஒரு சைட்வேஸ் மூவ் கொடுத்துட்டு இன்ட்ராடே லெவலில் சைட்வேஸ் மூவ் கொடுத்துட்டு செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். செல்லிங் வரல. ஸோ அது வந்து பார்த்தோன்னா ரிவர்ஸ் எடுத்திருக்கு, அதாவது பை எடுத்திருக்கு. ஸோ இப்போ இங்கே பைனா ஹைலே வந்து நம்ம பை பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இப்போ தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நம்ம இதை 1 hour ஷார்ட்டில் பார்ப்போம். எப்படி இருக்குன்னா 1 hour ஷார்ட்லேயுமே வந்து ஒரு ப்ரீவியஸாக இருக்கும் ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணிருக்கு. எகைன் வந்து திரும்ப இந்த டிமாண்ட் ஜோன்ட்டு, அதாவது நமக்கு எங்கேருந்து மூவிங் கொடுத்தோ அந்த ஜோன்ட்ட வந்தது அப்படின்னா நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜோன் வந்து 1510 அந்த ஜோன் வந்தது அப்படின்னா 1530 வரையும் நம்ம டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கீழே வந்து பார்த்தோன்னா கீழே வர நமக்கு பையிங்கான ஜோன் தான் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோன்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1470 இந்த ஜோன் வந்தாலும் நல்ல ஒரு பையிங் வரும். நமக்கு இன்ட்ராடே லெவலில் அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிற ரேஞ்ச் வந்தாலே நம்ம பை பண்ணலாம். 1510 வந்தால் சப்போஸ் மேலே ஓப்பன் ஆகி மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் ஜோன் வந்தால் மட்டும் பை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஐஆர்சிடிசி செல் பிலோ 1033க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 1003 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையே நம்ம செல் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 hour ஷார்ட்டில் வந்து நமக்கு ஒரு ரெசன்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரெசன்ட் ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே க்ளோசிங் வைக்கணும். ஏன்னா செல்ட்டுக்கு மாதிரியே இந்த ஷார்ட்டும் இருக்குது. க்ளோசிங் வச்சதுன்னா மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் லாஸ்ட்டாக வந்து ஸ்விங்கோட லோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு செல்லிங்கான சான்சஸ் இந்த ஹையர் ரீசனை வந்து ஹையர் ஸ்டாப் லாஸாகவும் வச்சுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.